இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். தம்பி உன் பேர் என்னப்பா? ஜாகீர். ஜாகீர். இந்த ஜாக்கின்றால அந்த ஜாக்கி நீதானோ? அப்படி இல்லை, இது ஜாகீர் அப்படின்றதுதான். இந்த ஜாகீர்ன்றது வந்து எதுக்காக உனக்கு பேர் வச்சாங்க? தெரியல, பேர் வச்சுட்டாங்க. அப்படியே நாங்கள் போயிட்டு என்ன பண்ணுற நீ? ஜூஸ் கல்ல இருக்கியா? இந்த நல்லா இருக்கிற பழத்தில் புஞ்சி ஜூஸ் போட்டு கொடுப்பாங்களா? அதுதானே. அதான் இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பழத்தை வந்து போகிறது ரொம்ப சுலபம்? லெமன் தானே. எலுமிச்சை பழம் தாங்க ரொம்ப சுலபம். எப்படி அது வந்து ரொம்ப சுலபம்? நீ சொல்லு, நான் சொல்கிறத நீ சொன்னால் நல்லாயிருக்கும். எலுமிச்சை பழம் ஈஸி தானே. எலுமிச்சை வெட்டி அது புரிஞ்சு சக்கரை தண்ணி தேவையான அளவு கலந்து அதுக்கு தேவையான போட்டால் அவ்வளோதான். ரொம்ப சுலபமாக முடியுது. ஒன்றுமே இல்லை. எரிஞ்சு தாங்க வாங்கணுமா, லைட்டாக கொஞ்சோண்டு கசக்கணும்னா ரெண்டாக எரிஞ்சோமா எடுத்து புரிஞ்சோம்னா ஜூஸ் குடிச்சிட்டு போயிட்டு இருந்தலாம். மற்ற பழம்லாம் எடுத்தோமா மிக்சியில் போட்டு அரைக்கணும். அப்படி தானே. மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படி கொண்டு வந்தோம்னா தான் ஜூஸ் ஆக முடியும். எலுமிச்சை பழம் தான் ரொம்ப சுலபமாக இருக்கும். எலுமிச்சை பழம் வந்து பார்த்தா உடலுக்கு எந்த அளவுக்கு நல்லதுப்பா? உடலுக்கு குளிர்ச்சி தரேன். குளிர்ச்சி தரேன். ரொம்ப வந்து பார்த்தா ரொம்ப சூடு உங்களுக்கு ரொம்ப ஏறி போச்சு அப்படின்னா நீ வந்து எலுமிச்சை பழத்தை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. என்ன இந்த எலுமிச்சை பழத்தை தலையில் தடவினாக்கா பித்தம் தெளின்றாங்களே, அது உண்மை தானே? அது எதுவும் தெரியல எனக்கு. அது பித்தம் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களும் போய் கேளுங்க. என்ன போய் கேட்டால் நான் எப்படி சொல்ல முடியாது அதை பற்றி அப்படின்னா. எலுமிச்சை பழத்தில் உங்களுக்கு அதிகப்படியான கால்சியம் இருக்கிற ஒரே காரணத்தால் வந்து பார்த்தா அது பயன்பாட்டு வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. எலுமிச்சை பழம் வந்து உணவு வகையில் எல்லா இடத்துலையும் நீங்கள் கூட சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது தரும் அப்படின்றதான் ஒன்று. இப்போ இருக்கக்கூடிய பழங்கள்லேயே வந்து இப்போ புதுசாக வந்துருக்கிற பழங்கள் என்னென்ன பழங்கள் வந்திருக்கு? அதாவது நம்ம இங்கெல்லாம் வந்து பார்த்தா மரத்தை பார்க்க முடியாது, ஆனால் பழத்தை வரல பார்க்கலாம். அப்படின்னா என்னென்ன பழங்கள் வந்திருக்கு புதுசாக ஒன்றும் சீசன் ஆரம்பிக்கல, எதுவுமே தெரியல. எதுவுமே புதுசாக சீசன் ஆரம்பிக்கல, சரியா தெரியல. இந்த கெவி பழம் அப்படின்றது நம்மளுடைய இந்தியா பழமா? கெவி பழம் கேள்விப்பட்டது இல்லையா? பட்டர் ஃப்ரூட். பட்டர் ஃப்ரூட்லாம் கூட இல்லை. பட்டர் ஃப்ரூட்லாம் பார்த்ததில்ல. இவர் வந்து பார்த்தா வாழைப்பழம், அது அடுத்தபடியாக ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளை அந்த அளவு தான் இருக்கிறாப்ல. அது மீறி இன்னும் கொஞ்சம் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் இவர் போகல. அதனால் இவர்கிட்ட கேட்ட கேள்வினால அவர் வந்து சரியாக பதில் சொல்ல முடியல. வேற ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு வந்து நீ சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா வாழ சாமி சொல்லுவாங்க அழகாக ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை பறவை இனங்கள் உள்ளன? பறவை இனங்கள் 12 பறவைகளா? அந்த 12 அப்படி சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். காக்கா, குருவி, லவ் பேர்ட்ஸ். குருவி எந்த குருவி இது? ஏதோ ஒரு குருவியா? அப்புறம் லவ் பேர்ட்ஸ், புறா, பச்சைக்கிளி, மயில், குயில், எல்லாமே வா 7 தான் நம்ம வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சொல்லிடுவா அப்படின்றத பார்த்தேன். அவ்வளோதானா? தும்பியா? ஆமா, தும்பிலாம் வந்துட்டாரு. பாய். ஐயா உங்க பேர் என்னய்யா? வெங்கடேஷ். எங்கேருந்து வந்துருக்கீங்க? கலவையிலேருந்து வெங்கடேஷ் வந்துருக்கு. அவ்வளோ கேட்க போகிற அஸ்தான கேள்வி எப்படி அஸ்தான பதில் சொல்கிறான்னு மட்டும் பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை முழுக்க வாங்குது வாலாஜா மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ். வாலாஜா சாய் மொபைல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் கண்ணன் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஆர்காட் இருக்கிற சாய் மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமி திரையரங்க அருகில் இருக்குது. உங்களுக்கு இங்கே எந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்கக்கூடிய எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. எந்த ஃபோன் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப குறைந்த விலையில் வந்து பரிசுகளை கொடுக்கக்கூடிய இடம் ஒரே இடங்கன்னா வாலாஜா மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ் தான். மற்ற இடத்துல ஷோரூமில் கிடைக்காத மாடல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இடம் ஒரே இடம்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ் மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ். வாங்க நிகழ்ச்சி போவோம். ஐயா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் ஹோட்டல் வேலை செய்கிறீங்களா? ஹோட்டல் வேறையா கடை வேறையா? ரெண்டும் ஒன்று தான். அதை பிரித்து சொல்கிறேன். அதாவது ரெண்டுமே ஒன்று தான். நம்மளுக்கு புரியாது அப்படின்றதால ரெண்டுத்தையும் பிரித்து சொல்லியிருக்காப்ல. அதனால் அதை பிரித்து நீங்கள் புரிஞ்சிக்கிங்க அப்படின்றது தான். இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லல. ஹோட்டலில் வேலை செய்கிறப்போ நம்ம உணவுக்கு அதிகமான முக்கியத்துவம் உண்டா இல்லை பணத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் உண்டா? உணவுக்கு தான் முக்கியத்துவம் உண்டு. அப்படிதான். உணவுக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். பணத்துக்கு என்னைக்குமே நாங்கள் வந்து பார்த்தா யோசனை பண்ணதே கிடையாது. உணவு நல்லா இருந்தால் தான் பணத்தை சம்பாதிக்க முடியும். அப்படி அதாவது இன்னைக்கு நீங்கள் போடக்கூடிய உணவுகள் ரொம்ப நல்லா இருந்தால் தான் அவர் போய் 4 இடத்துல போய் இங்கே போய் சாப்பிடுவா பரோட்டா சாப்பிட்டு எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க. அதை விட்டு பரோட்டாவே நம்ம எடுத்து போய் ரொட்டி மாதிரி போட்டோம்னா என்னப்பா அந்த கடை பக்கம் போயிடாது, சாப்பிடாது, தண்ணி விட குடிச்சிட்டு வீட்டில் படுத்துக்கடா அப்படின்னு இருப்பாங்க. கரெக்டு தானே? கண்டிப்பாக அப்படிதான். இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டோன்னா உடம்பு கெட்டு போகுதுன்னு சொல்கிறாங்களே, அது என்ன காரணம்? அதாவது வீட்டில் சமைக்கிற மாதிரி வராது. எல்லாமே பொம்பளைங்க தான் போடுறது.
அம்மா கையால் சாப்பிட்டு ஒரு ருசி, அம்மா கையால் சாப்பிட்டு ஒரு ருசி, அக்கா தங்கச்சி கையால் சாப்பிட்டு ஒரு ருசி, நம்மளா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு ஒரு ருசி. ஆனால் சில ஹோட்டலில் வந்து அம்மா கையால் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சில ஹோட்டலில் வந்து சின்ன வீட்டு கையால் சாப்பிட்ற மாதிரி தான். ஐயோ அண்ணன் சில உண்மைகள்லாம் சொல்லி போடுறாங்கள. உண்மைதான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடுக்கும் வந்து வெளியே சாப்பிட்ற சாப்பாடுக்கும் என்னன்னா வெளியே வந்து பார்த்தா மொத்தமாக செய்யக்கூடிய இடம் அப்படின்றதுனால வந்து பார்த்தா அவங்களுடைய எல்லாருக்குமே வந்து உப்பு காரம்லாம் ஒரே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் வீட்டில்னாக்கா உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து சமைக்கிறது எங்கன்னு பார்த்தா வீட்டில் மட்டும்தான். இவருக்கு வந்து இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது வந்து இவர்கிட்ட அதிகமாக போடலாம், இது வந்து இவங்களுக்கு கம்மியாக போடலாம் அப்படின்றது வந்து நம்ம குறைந்த அளவில் வீட்டில் செய்கிறப்போ நம்மளுக்கு தேவையான அளவில் வந்து ருசியில் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மைதான்ல? அப்படி தானே போயிட்டு இருக்கு. இப்படி தான் நம்ம டெய்லி சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம். சில நேரத்தில் அத்தியாவசியமாக நம்ம தேவைப்படுது அப்படின்றதுனால போய் ஹோட்டலில் சாப்பிட்றோம். சில பேர் ஹோட்டலில் இருக்கக்கூடிய மசாலா ரொம்ப பிடிச்சதுனால ஹோட்டலில் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிதான்ல? அப்படி இப்போது இந்த விலங்குகள்லாம் இருக்கு இல்லைங்களா, விலங்குகள்லாம் நிறைய அழிஞ்சிட்டே வருது அப்படின்றாங்க. எதுக்காக விலங்குகள் நிறைய அழிஞ்சிட்டு வருது? தாவரங்கள் அதிகமாக அழிஞ்சிட்டு வருது, விலங்குகளும் அழிஞ்சிட்டு வருது. தாவரங்கள் அழியுது, விலங்குகள் அழியுது. அப்படினால இதுக்கு வந்து நம்மளுடைய காரணம் என்ன இருக்கும்? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் மண்ணில் மரம் வளர்த்து பார்க்கணும். ஆனால் இப்போ இப்படி பேசினேன், மாளிகை மேலே மரம் வளர்த்து பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது? இன்னைக்கு இருக்கிறது நீங்கள் மண்ணில் வளர்த்து பாருங்கன்னா வீட்டுக்கு மேலே இது போய்ட்டு ஒரு தொட்டி ஒன்று வச்சு அந்த தொட்டி உள்ள மரத்தை வளர்க்குறாங்க. யாருக்குமே பயன்படாது. மரம் வளர்த்தா 4 பேர் நேரில் வந்து நிற்பாங்க. எந்த புண்ணியமான வச்சாலும் வாழ்த்துவான். நீ மாளிகை மேலே வச்சா காக்கா தள்ளியோ குருவி தள்ளியோ அதை அவன் தள்ளலாம் வந்து அடிப்பான். காலை வந்து எதுக்கு தேவையாது? இனிமேல் யாராவது பாருங்க வீட்டுக்கு மேலே ஏதாவது மரம் இருந்ததுன்னா உடனே பிடிக்கிடுங்க. அப்புறமா காக்காவுக்கு தள்ளி மேலே போச்சுன்னா அப்புறம் பிரச்சனை பயங்கரமாக ஆகிடும். அப்படிதான்ல? கண்டிப்பாக. அப்படிதான். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாழை சாயம் வருஷம் உங்களுக்கு ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை பறவை இனங்கள் உள்ளன? இந்தியாவில் பறவை இனம்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சது கம்மி தாங்க. ஏன்னா நான் படிக்கல. இதுக்கு வந்து படிப்பறிவு அந்த அளவுக்கு தேவைப்படுறதான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இத்தனை இருக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஒரு 250 இருக்கலாம். அண்ணன் ஓரளவுக்கு அது 250 வரலுமா அதை வந்துட்டாரு. சில பேர் 10-12 நின்று விட்டாங்க. 250 இன்னும் அதிகம் தான். நம்மளோட இருக்கிற பறவை இனங்கள் வந்து நம்ம கணக்கு போட்டு பார்த்தா இன்னும் அதிகம். யார் இதுக்கு சரியாக சொல்லி ஹெட்ஃபோனை வாங்குறான்றதை பார்ப்போம். சரிங்க ஐயா, உங்கள் பேர் என்ன ஐயா? பா இளங்கோவன் TNEB கலவை. பா இளங்கோவன் TNEB கலவை. எப்படி அண்ணன் பார்த்தா மொத்த அட்ரஸ் சொல்கிறாள் விட்டாவில் ரேஷன் கார்டு மற்றபடி டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே அண்ணன் வந்து கையில் உதிரி இதாம்மா என்னோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாப்ல. அண்ணன் இளங்கோவன் நீங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளங்கோவன்ற பேரில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கண்ணே? அதாங்க எங்கள் 2 எனக்கு சும்மா ஒரு விரல காட்டினாருங்க. எங்கள் பையன் 2 பையன் எங்கள் மிக்சர்ஸ் இறந்துட்டாங்க. அப்படிங்களா? ஆமாம், ஒரு நிமிஷம் இருந்துச்சு. இந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டேன். சின்ன கோட்டேஸ்வரன், பெரிய சிவசங்கரன். அதாவது வந்து கோட்டேஸ்வரன் சிவசங்கரன் வீட்டில் இருக்கிற எல்லா பேரும் யாருமே அண்ணன் சொல்லிட்டு வருவாங்க. அண்ணன் நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் கற்றுக்கிறது என்னென்ன கற்றுக்கினீங்க? எங்கள் அப்பா இல்லை, செஞ்சுட்டார் அவர். இல்லை இருந்தப்போ என்னென்ன கற்றுக்கினீங்க? கற்றுனா 82 குழி நோண்டினேன். குழி நோட்டது அவர் தான் சொல்லி கொடுத்தாருங்களா? இட்டும் போயிட்டு அவர் தான் வந்து பார்த்தா கம்மங்களுக்கெல்லாம் குழி நோட்டத்தை வந்து அப்பா தான் சொல்லி கொடுத்தாப்புல. அது எங்கள் சித்தப்பா வந்து சம்பத் வந்து அவர் போர்மன் வேலை செஞ்சார். அவர் வந்து அப்படியே சம்பத் வந்து போர்மன் வேலை செஞ்சிருந்தாப்புல. அப்படியே சேர்த்ததால இன்னைக்கு TNEBல வந்துட்டு நீ எல்லாத்துலயும் கரண்ட் கொடுக்குறது இவங்கலாம் வந்து முக்கியமான வந்து நம்மளுக்கு வந்து பங்கு வந்து வகுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தா சாதாரணமாக வந்து ஒரு மின்சாரத்துறை வந்து பார்த்தா சில நேரத்தில் நம்ம வந்து கோவப்பட்டு திட்டிடுறோம். ஆனால் வந்து உண்மையிலே அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து மின்சாரத்துறை வந்து பார்த்தா இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப இருக்கக்கூடிய ரொம்ப உயிர் நாடியாக வந்து இருக்கக்கூடியது நம்மளோட மின்சாரம் தான். நீங்கள் இன்றைக்கி கூட வரக்கூடிய ஒரு புயலாக இருக்கட்டும், ஒரு மழையாக இருக்கட்டும், எந்த இடத்துல ஒரு கம்பம் ஒன்று சாஞ்சி போதா இருக்கட்டும், உடனே வந்து ஓடி போகிறாங்க. வீட்டில் வந்து பார்த்தா அம்மா உடம்பு சரியில்லாத இருப்பாங்க, குழந்தை உடம்பு சரியில்லை, அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாது. நம்மளுக்கு வந்து நாட்டு பணி தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு இருந்து அந்த மரங்களை வந்து வெட்டி அப்புறப்படுத்தி உடனே உங்களுக்கு வந்து மின்சாரத்தை வர வைக்கிறது வந்து பார்த்தா இவங்க தான் இது பண்ணுறாங்க. இன்றைக்கி மரம் வெட்டிங்கிறாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தா அது போல் வந்து மரம் வெட்டி அது போல் வந்து நம்மளுக்கு வழி வகுத்துட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம வந்து மின்சாரத்துறையில் வந்து நம்மளுக்கு உயிரை பணையை வச்சு செய்யக்கூடிய வேலைங்க. அது மற்ற மின்சாரம் இன்னைக்கு வந்து பார்த்தா மின்சாரம் வந்து பார்த்தா நம்மளுக்கு மின்சார வாரத்தில் வேலை செய்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து உயிரை பணையை வைக்கிறாங்க. அப்படியே 20 அடி 30 அடி கம்பத்தில் மேலே ஏறி நின்று நம்மளுக்காக ஒயரை முறுக்கிட்டு வராப்ல. அவர் அன்றைக்கி அந்த கம்பத்துலேருந்து கீழே இறங்கினார் தான் வீட்டுக்கு போவாரா இல்லையான்றது நம்ம சாதாரணமாக நம்ம என்ன சொல்லிடுறோம்? ஐயா நேற்றுங்க வாழைய பதில் வீசி மோட்ரு இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாசமாக வந்து நடந்தது எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சா சொல்லிட்டு இருக்கு. அதனால் மின்சார வாரியம் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தா நம்மளுக்கு உறுதுணையாக இருக்குது. அவங்க வந்து பார்த்தா நம்மளோட நண்பர்கள் அப்படின்றத வந்து நான் சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அதனால் மின்சார வாரியத்தை வந்து பார்த்தா நீங்கள் சாதாரணமாக வந்து நினைக்காதீங்க.
அவன் வந்து நம்மளோட உயிர் நாடி அப்படின்றத சொல்லணும். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம்ண்ணே. இந்த கேள்வி நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா வாலாஜி சாய் மொபைல்ஸ் சொல்லணும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்திருக்குதுண்ணே. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை பறவை இனங்கள் உள்ளன? அதுதானே கேள்வி. ஐயா அது விட்டுருங்க, அதை விட்டுருங்க. பறவையோ பறந்து போச்சு, அவ்வளோதான், விட்டுருங்கப்பா. அதை அப்படியே பறந்து போச்சு, அப்படியே விட்டுருங்க. சரிண்ணே. அதனால வந்து பக்கா ஏடிஎம்கே அப்படின்னா அதனால வந்து அண்ணன் அதை முடிப்பவன் யாருன்னா அம்மா தான். அவ்வளோதான். இதுக்கு ஒரே வார்த்தை என்னன்னா, நினைத்ததே நடத்தியே முடிப்பவர் யார் அப்படின்னாக்கா நம்ம அம்மா அப்படின்றத வந்து அண்ணன் சொல்லிட்டாரு. அவருடைய மனசுக்காக நாங்கள் பாராட்டணும்.